சிங்கப்பண்ண இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, மகேஷ் தன் காதில் வந்து ஆனந்திட்ட சொன்ன மாதிரி காட்டுறாங்க. ஆனந்தி என் கேட்டு என் சந்தோஷப்பட்டு கட்டிப்பிடிக்க மாதிரி காட்டுறாங்க. கடைசியை பார்த்தா எல்லாமே கனவு. மகேஷ் வந்து அப்படி கனவு கண்டிருக்காரு. அப்போ மித்ரா உள்ளே வராங்க. மித்ரா சொல்கிறாங்க, ஆனந்திக்கு அன்புக்கு கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இருக்குது. அன்பு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஆனந்தி தான் மெயின் கெஸ்ட்டாமல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபுல் சமையல் பண்ணதே ஆனந்தி தான். ஆனந்தியோட சமையலை பார்த்து ஆக ஊகன்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. மெயினாக அன்போட அம்மா எம்பே புகழ்ந்து பாராட்டினாங்களாம்ல. இங்கே பாரு மகேஷ், நீ அழகு விஷயத்தில் எவ்வளோ ஃபீல் பண்ணினே எனக்கு தெரியும். அதே மாதிரி அன்பு விஷயத்துலையும் நீ எம்பே ஃபீல் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறக்காக என்னுடைய எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டாலும் மகேஷ் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கமாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கார்மெண்ட்ஸில் லஞ்ச் டைம் முடிஞ்சு எல்லாருமே வேலை பார்க்க வந்துடுறாங்க. அப்போ ஆனந்தி மட்டும் தனியாக சாப்பிட போகிறாங்க. அந்நேரம் அன்பு சாப்பிட போகிறாரு. 2 பேர் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்நேரம் வந்து மகேஷ் வராரு. வந்தோன்னே கருணாகரன்ட்ட கேட்குறாங்க, எங்கே ஆனந்தி அன்பையும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட போயிருக்காங்க. இவ்வளோ லேட்டாக அவள் சாப்பிடுவாங்க அப்படின்னு மகேஷ் கேட்குறாரு. ஆமாம் சார், அவங்க எப்போயுமே தனியாக லேட்டாக தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதை கேட்டோன்னா மகேஷ் ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு. மேலே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி போய் பார்க்க போகிறாரு. அங்கே பார்த்தா அன்பு ஆனந்தி சிரித்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா மகேஷ் வந்து கொஞ்சம் டவுட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அன்பு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து ஆனந்தி பக்கத்தில் போய் கேட்குறாங்க, இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அன்பு கேட்குறாரு, ஏதோ விஷயம் சொல்ல வரீங்க, சொல்லாமல் போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனந்தி ஏதோ விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தியோட ஹாஸ்டலில் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வார்டனை பார்த்து பேசுகிறாங்க. மேடம் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் வேணும், எல்லோரும் வெளியே போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆனந்தி கூட்டு போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனந்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு மட்டும் இல்லை மேடம், நாங்கள் உங்களையும் கூப்பிட்றதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா வார்டன் வந்து அச்சு ஆடுறாங்க. இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசணும். அந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.